Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் 60 reasons not to get fired தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ரீசன், எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டிஸ்ரெஸ்பெக்டிங் அத்தாரிட்டி. உங்களுடைய பாஸ்க்கு முன்னாடி ரூடாக பேசுறது, எதிர்த்து பேசுறது, கூட பேசுறது, ஒரு கேள்வி கேட்குறன்ற பேரில் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசணும்னா கண்டிப்பாக அதை ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ பீயிங் ரூட் டு யுவர் பாஸ், கண்டிப்பாக இதை நம்ம பண்ணவே கூடாது. டாக்கிங் பேக் டு யுவர் மேனேஜர் டூரிங் எ மீட்டிங். மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கூட பேசிட்டே இருப்பாங்க. கேள்வி கேட்குறன்ற பேரில் எனக்கு எல்லாம் தெரியுன்றதை நினச்சிட்டு கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி ரூடாக ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன். ஒரு மீட்டிங்கில் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் முடிஞ்சோடனே ப்ளீஸ் ஸ்டே அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படி பேசினாரு எனக்கு தெரியாது, பட் ஆனால் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்க்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் அவங்க வந்து வேற வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இது வந்து அன்அவேர்னஸ். ஸோ என்னோட வேலை வந்து இது அவேர்னஸ் கொண்டு வரணும். என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறோம்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கேர் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் பார்ட்னர் மைண்ட் செட்டோட உங்களுக்கு இருக்கணும். இந்த பிசினஸ் நம்மளுடையது, நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து நம்மள எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது இதெல்லாம் வராது. கண்டிப்பாக நம்ம பாஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தவங்க ஸ்கில்ல இருக்காங்க இல்லை அப்படின்றதுக்கு பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது தப்பு. நம்ம ஃபீட்பேக் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அதுக்காக வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அவங்க எந்த ஸ்கில் லெவலில் இருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது. இன் ஜென்ரல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட் உள்ள ஒரு எம்ப்ளாயோடைய வேலை. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தயவுசெய்து வந்து எப்படி கொலாபரேட் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், வேல்யூவை, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம், இந்த கம்பெனி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ராப்ரனர் தாட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தாட்ஸே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மரியாதை கொடுப்பீங்க. எப்படி நம்ம கத்துக்கலாம், ஏன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்கள இருந்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பா நீங்க கெரியர்ல வளர்ந்துட்டே போவீங்க. உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். தேங்க்யூ so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.